ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சென்ற முழுவதும் பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த நாளுக்குள் நாங்கள் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறீர். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாங்க. செய்கிற வேலையை முனைப்போடு செயல்படுத்த கிருபை தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவசர போலீஸ் 110, அவசர போலீஸ் 110. நீதிமொழிகளே, உன் ஆபத்து காலத்திலே உன் சகோதரன் வீட்டுக்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் பக்கத்தில் உள்ள அயலானே வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும், தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ ஒன்று வியாதி, அங்கேருந்து எங்கள் அண்ணன் வந்து என்னை காப்பாற்றுறதுக்குள்ளே என் பிராணன் போயிடும். ஆனால் உடனடியாக பக்கத்து வீட்டுக்காட்ட உனக்கு நல்ல தொடர்பு இருக்குமானால் அவசர போலீஸ் 110. அவசர போலீஸ் யார் தெரியுமா? உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கணும். என்றைக்குனாலும் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அவசர போலீஸாக இருக்கும்போது அது உனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நிறைய பேர் அதை உணர்ந்து கொள்றதில்ல. எங்கள் அண்ணனுக்கு நான் சொல்லுவேன், எங்கள் தம்பிக்கு சொல்லுவேன். ஆனால் வேத திட்டவட்டமாக சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு வந்து அவசர உதவிக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை சிநேகிக்கவர்களை சிநேகித்தால் என்ன லாபம்? ஆண்டவர் அதான் கேட்டார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்சு நான் முந்தைய ஒரு இடத்துல இருக்கும்போது அண்ணன் தம்பி நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் தம்பிக்காரன் பஞ்சாயத்துக்கு இந்த தன்னுடைய புருஷனுடைய அண்ணனை பிடிக்காது. இப்போ யாராவது வந்து அவர் பேர் ராமுன்னு வைங்களாம், ராமு வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டு இந்த அம்மாட்ட கேட்டால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளே தெரியாது நீரும். பாருங்கள், சொந்த மச்சானே தெரியாது நீரும். எப்படி இருக்குது பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அவசர போலீஸ் 110 என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுடைய அந்யோன்யம், உங்களுடைய ஐக்கியம் பக்கத்து வீடுகளில் எப்படி இருக்குது பாருங்கள். நான் அந்த பக்கத்து வீட்டுக்கிட்ட பேசவே மாட்டேன். அவளுக்கு நான் சர்ச்சைக்கு போகிறது பிடிக்கவே பிடிக்காது. நான் பைபிள் எடுக்க பிடிக்காது. எப்படி பிடிக்காது? நீ பைபிள் கீழே வை, அந்த அம்மாட்ட போய் டெய்லி ஒரு நேரம் பேசு. எம்மா எப்படிமா உங்கள் குடும்ப நிலைமை இருக்குது? அழகாக பிடிக்கும், அழகாக பிடிக்கும். நீ தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறது. பைபிள் எடுத்து அவளுக்கு பிடிக்காது, பாட்டு பாடி ஜெபம் அழகாக பிடிக்கும். நீ அவளை 2 நாள் பழகிட்டு 3ஆவது நாள் ஏதாவது செய்தா கொடுத்து பழகிட்டு 3ஆவது நாள் ஜெபத்திலே உட்கார வைக்கலாமே. ஆக அவசர போலீஸாக நீ எடுக்க வேண்டியது யாருன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாகி சேர்ந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுலை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல் சிநேகித்தினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வியை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீது கொடுத்தான். ஐயா, தவப்பு ஆகாது ஐயா, தவப்பு ஆகாது. ஆனால் பிள்ளை உயிருக்குயிராக சிநேகிக்கிறான். தாவீதை உயிருக்குயிராக சிநேகிக்கிறாயா? இதாயா அன்பு. இதான் அவசர போலீஸ். அவசர போலீஸ் 110. யாரை வச்சுக்கிடுறா ஐயா? யாரை வச்சுக்கிடுறா? வீட்டுக்குள்ளே என்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கட்டு, அது பற்றி போகிறாள். லேடிஸுக்கு லேடிஸ் சண்டை நடக்கட்டு, நீ நல்லா இருக்கியா? அவசர போலீஸ் ஒரு உதவிக்கு ஐயோ என்று உன்னோட ராத்திரி உன்னோட வீட்டில் சத்தம் கேட்கும்போது யார் வர முடியும்? இதை உணர்ந்து வாழ்பவன் தான் மனிதன். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரிதான், அவன் உயர்த்தப்படுவான், அவன் கனப்படுத்தப்படுவான். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் என் பேர் உள்ள சாம்புவேல், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களே பிரபுன்னு வச்சுடுங்க. பிரபு மாற்று மதத்தை சார்ந்தவர். இந்த பிரபு ரோட்டில் போகும்போது எல்லாரும் சலிட்டு அடிக்கிறான். ஏனென்றால் அவனுடைய தாழ்மையான குணம். அவசர போலீஸ், அவசரத்துக்கு ஓடி வந்து நிற்பார். இந்த சாம்புவேல் போகிறார், கண்டுக்கிட்டு இருக்க ஆளே கிடையாது. உன்னுடைய ஜீவி எப்படிப்பட்டதாக இருக்குது. இங்கே யோனத்தான், இங்கே சவுலை இந்த தாவீதை அவ்வளோ தூரம் சிநேகித்தினாலே என்னவாயிட்டு பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு காலம் வந்தது. ஒரு காலம் வந்த பொழுதுங்க என்னவாயிடுச்சு, இங்கே யோனத்தான் முன்னதாக மரித்து போய் விடுகிறான். 2வதாக இங்கே தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 2 சாமுவேல் 9 சொல்கிறாரு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவருக்கு எவனாவது சாவுலின் வீட்டால் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா என்று கேட்டான். இன்னும் யாராவது இருக்காங்களாப்பா? என் சிநேகிதன்ப்பா, அவசர போலீஸுப்பா, அவன் தான் எனக்கு கையிலாக கொடுத்தவன்ப்பா. அவங்க அப்பா என்னை விரோதித்தான்ப்பா.
இவன் எனக்கு சந்திரமாலை போட்டாப்பா. பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த அவசர போலீஸ் 110 காலம் கடந்த பிறகு யோனாத்தான் இறந்து 30-40 வருஷம் ஆனாலும் தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் யோனாத்தானை மறக்கவே இல்லையா. உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளிருக்கா? இங்கேருந்து நீ திருச்செந்தூருக்கு போகலாம், அங்கேருந்து திருச்செந்தூர் திருநெல்வேலிக்கு போகலாம், அங்கேருந்து தூத்துக்குடி போகலாம், போகிற இடத்துலலாம் சண்டை சச்சரவு. என்னையா வாழ்க்கை வச்சுருக்கா? நீ என்ன வாழ்க்கை வச்சுருக்கா? அவசர போலீஸாக, அவசியத்துக்கு உதவுவர்களாக, மற்றவர்களை தேடி பழகாமல், மனுஷனாக பிறந்தவன் மனுஷங்கிட்ட பழகாமல் ஆடு மாடுகிட்டே பழக முடியும்? நாயா குளிப்பாட்டி அலைய வச்சுருக்காரு, குளிப்பாட்டி அலைய வை, பரவாயில்ல. மனுஷனை குளிப்பாட்டியா? மனுஷனுக்குரிய சந்தியா? அவசரத்துக்கு அவன் தான் ஏன் வந்து நிற்க முடியும்? ஆக இங்கே சொல்கிறாரு, யோனாத்தான் நிமித்தம் யாராவது தயவு பெறக்கூடியவன் இருக்கானா? அந்த அன்பை அவனால் மறக்க முடியலையா? இன்றைக்கு கிறிஸ்தவ பிரச்சாரத்தை விட்டு விட்டு என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், செயல்பாடுகளிலே நாம் இறங்குவோமானால் எல்லாரும் ரசித்துக் கொள்வோம். பிரசங்கம் ரொம்ப எளிது. மீட்டிங் போட்டு நல்லா பேசலாம். அந்த பிரசங்கர் பக்கத்து வீட்டில் எப்படி இருக்காருன்னு தெரியாது. அந்த அம்மா சர்ச்சைக்கு போகிறம்மா பக்கத்து வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அவசர உதவிக்கு, அவசர நண்பனாக உன் பக்கத்து வீட்டுக்காரரை ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே அது பெரிய உதவியாக இருக்கும். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு உயர்ந்த போஸ்ட்டில் இருந்தான், நல்ல ஒரு போஸ்ட்டில் இருந்தான். தம்பி, உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாச்சே, நீங்கள் எப்படி தம்பி இந்த போஸ்ட்டுக்கு வந்தீங்க? ஒன்றும் இல்லை, நானும் என் பக்கத்து வீட்டுக்கார தம்பி அந்த பையனை ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்து அந்த அங்கிலுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டிலே ரொம்ப பிடிக்கும். நான் படிப்பு முடிச்சோன்னே அந்த அங்கிலேயே கூட்டி எனக்கு இந்த வேலை எடுத்து தந்தாங்க. ஹல்லேலூயா. அவசர போலீஸையா, உனக்கு அவசர போலீஸா? நீ அந்த பக்கத்து வீட்டுக்காரனை வச்சுக்கியா, உனக்கு தெரிஞ்ச பழகிறவங்களை வச்சுக்கியா, வேறு எங்கேயோ போயிட்டு இருக்காதையா, அவங்க வந்து நிற்பாங்கய்யா, அவங்க தாயா உனக்கு உதவுவாங்க. அதுக்கு இந்த வேதாம் உனக்கு உதவட்டும். உன்னை போல பிறனை நேசி, பிறனை மன்னி, பிறனை அணைத்துக்கொள், பிறனை ஏற்றுக்கொள், பிறனிடத்தில் சிநேகமாயிரு. ஆக இந்த காரியங்கள் நடக்கின்ற பொழுது என்றைக்குமே உனக்கு அவசர போலீஸ் தேவைப்படவே படாது. எந்த காரணத்தில் சரி, என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அவன் வந்து நிற்பான். எத்தனையோ நண்பர்கள் இன்றைக்கு வாலிபர்களை நிறைய பாராட்டணும். நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகமாக இருக்கிறாங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, யாருடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ, என்னுடைய சொந்தக்காரங்களாம் ஊரில் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே போதும், எங்களுக்கு இவங்களே போதும். அன்றைக்கி என் புருஷனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, உடனே நடுராத்திரி ஓடி வந்து அந்த ஆள் தான் எனக்கு உதவி செய்தார், நான் இருக்காங்களே அந்த குடும்பம் தான் எங்களை காப்பாற்றிச்சு. இதுதான் நடைமுறையிலே இருக்க வேண்டும். ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்ற வேளையிலே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், சத்தியம் உன்னை நல்வழிப்படுத்தும். என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் பழகிக்கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய கற்றுதலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக, சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆகவே எனக்கு அவசர போலீஸுடைய பக்கத்து வீட்டுக்கார் தான், என்னுடைய ஊருக்கார் தான், எனக்கு தெரிஞ்சவர்கள் தான், இதைத்தான் என்னுடைய வேதமும் எனக்கு சொல்லி இருக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்பியாசத்து கொண்டு வாங்கள். கர்த்தர் அந்த கிருபையில் கொடுப்பாராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்கேயோ ஒரு மாயமானத்திலே வாழாதபடி கர்த்தாவே, காண்கிறவர்கள் எல்லாவற்றையும் பகைத்து விட்டு கர்த்தாவே, என்மையில் குரோதத்தை வைத்துக்கொண்டு, கோபத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குறை சொல்லி வாழாதபடி ஆண்டவரே, உங்கள் அன்பு நிறைந்த மனிதனாக, பொறுமை நிறைந்த மனிதனாக, தாழ்மை நிறைந்த மனுஷியாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என்னுடைய அவசரத்துக்கு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் போதும் கர்த்தாவே, எனக்கு தெரிஞ்சவர்கள் போதும் கர்த்தாவே. அவசர போலீஸ் எனக்கு ஒரு நாளும் வேண்டாம் கர்த்தாவே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், கர்த்தருடைய பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கிறார்கள். இந்த எண்ணங்களோடு என்னுடைய வாழ்க்கையில் நகரத்தை கிருபை தாங்க. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.